தொட்டி தேடி அந்த கண்ணு குட்டினா. என்னடா பண்ற சார் புது பழக்கம்? ஏப்பா குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன 10 வருஷம் பாடி போயா பழகிட்டு வருவாங்க. சின்ன புள்ளத்தனமா இருக்கு. ஏய் நீ குடிக்கிற இந்த குடி எத்தனை பேர்த்தோட குடி கெடுக்குமோ தெரியுமா? என்னது? நான் குடிக்கிற குடியில தான் இந்த தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே இருக்குது. அதனால தான் நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபா பணமும் கிடைக்கிது. டேய் உன்னை இந்த கோணத்துல பார்க்க வாடா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அண்ணே இது ஒரு மானங்கட்டவளால் வந்த மன கஷ்டம். அதனால மது எனக்கு இஷ்டம். இதனால உனக்கு என்ன கஷ்டம்? வாவ் வாவ். மது உள்ள போனதுக்கு அப்புறம் நான் முழு நேரம் டியராகவே மாறிட்டேன். ரைமிங் டைமிங் எல்லாம் ஒரே ஃப்ளோவாக வருது. டேய் எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதாண்டா. பா எனக்கு இருக்கிறதல்ல இப்போ இந்த ஒரே ஒரு கஷ்டம்தான். இந்த பாட்டில் காலி ஆச்சுன்னு அட்லீஸ்ட் ஒரு கட்டிங்க்கு காசு இருந்தால் கூட என் கஷ்டம் தீர்ந்துடு. அண்ணே நீ நாள் இருந்தா தானே. என்னடா விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்கிற? இதுக்கு இனிமேல் குடிக்கு முழுகி போட்டு ஒழுக்குமா பொழைக்கிற வழி பாரு. காசு இது கேட்ட கையை கால உடைச்சு போடுவேன். என்னடா காசு இல்லையா? அப்ப என் சொத்தை பிரிச்சு கொடு, நான் போறேன். சொத்தா? சுடுகாட்டில் இருக்குது உம்மாவோட மண்டையோடு, அதை போய் எடுத்துக்கோ. இந்த வீடு என் மக தங்கராசு ராத்திரி பகலா கண் முழிச்சு நூலு மில்லில் வேலை பார்த்து வாங்கின வீடு. இதுல கீழே இருந்து உனக்கு வந்து பாகம். என்னங்க இன்னைக்கு அரசியோட ஸ்கூல்ல ஆண்டு விழா, அதான் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிட்டேன். அவளை கொண்டு போய் நான் வேனில் ஏற்றிட்டு வந்தேன். நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க. ஏ இல்ல என் அண்ணி சோழையம்மாவுக்கு பிறந்த குழந்தைங்களை அனுப்ப எனக்கு தெரியும். நீ என்ன இவள பெத்த அம்மாவா? பொன்ராசு ஏன் ஒரு மாதிரியா பேசுற? கல்யாணம் நான் உனக்கு அண்ணி இல்லையா? இந்த குழந்தைங்களை பெக்கலைனாலும் இவங்களுக்கு நான் அம்மா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டவனோட பிள்ளைய சுமந்து அதை கலைக்க போகும்போது கர்ப்பப்பையை எடுத்து என் அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ண உன்னா அண்ணியா ஏத்துக்கவே முடியாது. முன்னாடி சொன்னா உன் பிள்ளைகளா? கொத்த குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு பறக்க முடியாம செத்து போன என் அண்ணி சோழையம்மாக்கு பிறந்த குழந்தைங்க வயிற்றுல புள்ள பக்கம் வக்கலாமதான் ஆனங்கட்டவளை ஊரு முழுக்க என் குழந்தைன்னு சொல்லிட்டு தெரியுறியா? பின்னாடி எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற நீ அந்த சினிமா நடிகை மிஞ்சிட்டாடி. இங்க பாரு பண்றது, நான் பிள்ளை பெதுக்க முடியாதவதா. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு உன் அண்ணனுக்கு தெரியும். தேவையில்லாம போதை பண்ணி உளறிட்டு இருக்காது. என்னது? நான் வளர்றேனா? ஒரு நிமிஷம் இது என்னன்னு தெரியுதா? உன் கர்ப்பப்பை எடுத்த ரிப்போர்ட். இன்னொன்னு என்னன்னு தெரியுதா? ஓ கால் கொலுசு. என்னடி அப்படி பாக்குற? எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுனா பண்ணிருந்தா அவளை கண்ண துணமா வெட்டி வீசி இருப்ப. ஏற்கனவே என்ன பொண்டாட்டி இழந்து மனவேதனையோடு இருக்க அவருக்கு வீடு வேதனை வரக்கூடாதுந்தா நான் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தன்மானத்தோட அண்ணி சோழையம்மாக்கு பிறந்த குழந்தையா
உன்ன மாதிரி தரங்கட்டவ தொடுறதுக்கு எந்த தகுதி இல்லடி. அடியே நானாவது பாகத்துல தாண்டி பங்கு கேட்டேன். ஆனா நீ பங்காளியோட படுக்கையிலேயே பங்கு போட்டு இங்க வந்து உத்தமி மாதிரி எப்படி பத்திரி வேஷம் போடுறா? பொன்ராசு, ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற? ஆமாண்ண, உனக்கு ஒன்றும் தெரியாது. கட்டில கால் கொலுசு கூட கழுண்டு விழுந்தது தெரியாம கட்டி போறண்டவ இவன். நீ நினைக்கிற மாதிரி இவன் கவரிமான் இல்லைன்னு வயிற்ற களைச்சிக்கிட்டு உனக்கு வாழ்க்கை தரன்னு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண ஒரு தரங்கட்டவ. இவ கற்பு கரிசியெல்லாம் இல்லை. கட்டின புடவைய உனக்கு பாதி உன் பங்காளிக்கு பாதின்னு பகிர்ந்து கொடுத்த ஒரு அவசாரி நாய். அவசாரி நாய். மன்னா போன என் வாழ்க்கைய மறு அவதாரம் கொடுத்து என்ன மனுஷனாக்குறது மாணிக்கு தாண்டா. டேய், உன்னத்தானமா கொடுத்து பார்த்துருப்ப, கண்ணத்தானமா கொடுத்து பார்த்துருப்படா. கட்டிக்கு போற மனுஷனோட மனசை புரிஞ்சுட்டு கற்பு பையே தானமா கொடுத்து கரம் பிடிச்சு விடா. அவளை பார்த்தா நடத்த கிட்டவங்கிற. ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாய் எப்ப தாயாக போறோன்னு தவிப்போடு இருக்கிற தாய்மாருக்கு மத்தியில எனக்கு தாய்ங்கிற அந்தஸ்து வேண்டாம், உங்களோட தாரங்கிற அந்தஸ்து போதுன்னு சொன்ன என் கஸ்தூரி வேடா கண்ணவனோட கட்டளை படுத்தது வரலாச்சு. அப்ப இந்த கால் கொலுசு உன் பங்காளி படிக்க எப்படி பறந்தா போச்சு? உன் பொண்டாட்டி கொலுசானு கேட்டு சொல்லு. ஒரு கால் கொலுசு மேல வச்ச நம்பிக்கை என் கஸ்தூரி மேல வைக்காம போயிட்டீங்களா? காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் சொல்லுவாங்க. ஆனா என் கஸ்தூரி காய்க்கவே இல்லடா. ஏண்டா கல்லெடுத்து அடிக்கிறீங்க? டேய், அப்படியே கஸ்தூரி கெட்டு போனவா இருந்தாலும் கட்டுன புருஷன் அவன் ஏத்துக்கிறான்டா. அத நீ ஏன் கேக்குற? உன்னுடைய குடும்பத்தை போய் முதல்ல நீ பாடுறா. அதனால தான்ப்பா சொல்றேன், இந்த மானம் கட்ட இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியாது. என் பாகத்தை பிரிச்சு கொடு, நான் போறேன். ஓ, சொத்துல பங்கு கேட்க காரணம் இல்லாம தான் கஸ்தூரி மேல பழிய போட்டு பாகத்தை கேட்கறியா? தங்கராசு, சொத்துல இவனுக்கு சல்லு பைசா இல்லைன்னு சொல்லு. அவனால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டவன். இல்லப்பா, என்னை கசந்து போத்து பார்க்கறது நல்லா இல்ல. காலையில கௌரி வரட்டு, எல்லா சொத்து இவனுக்கு எழுதி கொடுத்துறப்பா. ஏப்பா, உன்னுடைய சொத்தை பூரா இந்த தருதலைக்கு எழுதி கொடுத்து போட்டு நீ என்னப்பா பண்ணுவ? உனக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்குது, அதை மறந்துட்டு பேசுறியா? அப்பா, என்னோட சொத்தை தானமா தரல. எப்ப கஸ்தூரி கற்புல எந்த தப்பும் இல்ல, எனக்கு மட்டும்தான் முந்தாணி விரிச்சான்னு உனக்கு தெரியுதோ அன்னைக்கு என்னோட பாகத்தை தர சொல்லுங்க. என் கஸ்தூரி கற்பு கரசி நிரூபிக்க என்னோட சொத்தை அடமானமா தர. தாயா கூடாது கற்பு போய் எடுத்துட்டு கரம் முடிச்சு என் கஸ்தூரி அந்த தாய் மிக்க சோதனை வரும்போது என் சொத்தாப்பா முக்கியம். கட்ட பொண்டாட்டி மேல இருந்த கரையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சொத்தை வாங்கிக்கிறப்பா. இவன் காலையில போதை இல்லாம தெளிவா இருக்க சொல்லுங்க. சொத்தை பூரா கொடுத்துறேன். நான் இப்ப தெளிவா இல்லையா? சரக்கு அடிச்சிருக்கேன்னு பாக்குறியா? எல்லாத்துக்கும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆனா எனக்கு liquor drinking is enjoy the hell.